ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் தமிழ் இன்ஃபோ. இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட் பத்தி பார்க்க போறோங்க. ரீசெண்டா பார்த்தோம்னா அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் வந்துட்டு பலவிதமான ஜாப் வேகன்சி அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம எப்படி ஃபில் பண்றது, அது மட்டும் இல்லாம அதுல என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும், அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை போஸ்ட் கவர்ல நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பத்தி ஃபுல்லா ஏ டு இசட் இந்த வீடியோல பார்ப்போம். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் ரிலேட்டடா எல்லா வித இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தாங்க இது. இதுல பாத்தீங்கன்னா பதவியின் பெயர் கேட்டிருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல நீங்க வந்துட்டு எந்த போஸ்டிங்க நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ அதுக்கான நேமை ஃபில் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்துட்டு இளநிலை உதவியாளருக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல இளநிலை உதவியாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்க நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய தந்தை பெயர் இல்லைன்னா கணவர் பெயர், திருமணம் ஆனவங்களா இருந்தாங்க அப்படின்னா பெண்கள் அவங்களுடைய தந்தை அல்லது கணவர் பெயரை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. இதுக்காக அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பள்ளி சான்று நகல் இணைக்கப்பட வேண்டும் கேட்டிருக்காங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்காக பாத்தீங்கன்னா பள்ளி சான்று நகல் இணைக்கப்படும் சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான ஜெராக்ஸ் நம்ம அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பாலினம் கேட்டிருக்காங்க, ஆனா பெண்ணான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா உங்களுடைய பர்மனன்ட் அட்ரஸ் இந்த இடத்துல ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பரை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா உங்களுடைய இமெயில் ஐடி. அதுக்கடுத்து பார்த்தோம்னா எந்த மதம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல வந்துட்டு இந்து மதத்தில் உள்ளவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால இந்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க வந்துட்டு எந்த கம்யூனிட்டியில வரீங்களோ அதையும் வந்துட்டு ஒரு ஐஃபன் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா விண்ணப்பதாரர்கள் 1/7/2024 அன்று 18 வயது கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 45 வயசுக்கு மேல உள்ளவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது. இந்த இடத்துல உங்களோட வயதை வந்துட்டு நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு பிகாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பிகாம் போட்டு சான்றிதழ் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெளித்துறை மற்றும் உள்துறை பணியிடத்துக்கான கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. ரெண்டுக்குமே சேம் குவாலிஃபிகேஷன் தான். இப்போ நீங்க வந்து என்ன இங்க ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணீங்களோ அதே இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. பிகாம்னா பிகாம் சான்றிதழ் இணைக்கப்பட்டு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதர தகுதிகள் எதுவும் இருப்பின் அதுக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க அடிஷனலா பாத்தீங்கன்னா டைப் ரைட்டிங் முடிச்சிருப்பீங்க, இல்ல கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருப்பீங்க, அது இருந்துச்சுன்னா அதை இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன முடிச்சீங்களோ அதை வந்து இந்த இடத்துல டீட்டெயிலா ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா அரசு பதிவுபட்ட அதிகாரம் இருந்துட்டு நன்னடத்தை சான்று கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அது எப்போன்னு பார்த்தோம்னா 1/12/2024 பிறகு உள்ளதா இருக்கணும். ஸோ இப்போ கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்ல தாங்க இருக்கும். இந்த மாதிரியான ஃபார்ம் தாங்க நம்ம அட்டாச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம், அதுக்கப்புறம் உங்க வீட்டு அட்ரஸ், அதாவது டோர் நம்பர், அதுக்கப்புறம் எந்த ஏரியான்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எந்த போஸ்ட்ல இருக்கீங்க, அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட், எவ்வளவு வருஷம் உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துல குட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா எந்த பிளேஸ் எந்த டேட் மென்ஷன் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தோம்னா அவங்களுடைய சிக்னேச்சர் போடுவாங்க. அதுக்கப்புறம் எந்த பதவி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ பதவியை பொறுத்தவரையும் பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா இந்த இடத்துல சிக்னேச்சர் போட்டு இந்த இடத்துல அவங்களோட சீல் மேக்ஸிமம் வந்துட்டு சீல் தான் வைப்பாங்க. ஸோ அதிலே பார்த்தோம்னா அவங்களோட பதவி என்னன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிரீன் இங்க்ல சைன் பண்ணுவாங்க. ஸோ கிரீன் இங்க்ல சைன் பண்ற யாருக்கிட்டனாலும் நீங்க போயிட்டு இந்த அட்டஸ்டேஷன், அதாவது இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் நீங்க வந்து வாங்கிக்கலாம். அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாக்டர்ட்டையோ இல்ல உங்க ஹெட் மாஸ்டர்ட்டையோ அரசு பதிவு பெற்ற வக்கீல்கிட்ட கூட நீங்க வந்துட்டு இந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஒரு கண்டக்ட் சர்டிஃபிகேட் இன்னொன்னு நீங்க வைக்கணும். அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க பாத்தீங்களா, அதுக்கான கண்டக்ட் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, நன்னடத்தை சான்று சொல்லிட்டு காலேஜ்ல முடிச்சிருப்போம். சோ அவங்க கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், ஒரு கண்டக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதை நம்ம அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சான்றிதழ் இணைக்கப்பட்டுள்ளது, சான்றிதழ் இணைக்கப்பட்டு சொல்லிட்டு நீங்க ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா குற்றவியல் நடவடிக்கை இருப்பின் அதன் விவரம் கேட்டிருக்காங்க. உங்க மேல வந்துட்டு எதுவும் கேசஸ் ஃபைல் பண்ணிருக்காங்களா, இல்ல வேற எதுவும் பெண்டிங்ல இருக்கா, நீங்க வந்து தண்டனை வாங்கிருக்கலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தோம்னா விண்ணப்பிக்கும் பணியில் முன்னனுபவம் இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட நீங்க ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஆம் கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க. நீங்க வந்துட்டு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு சொல்லி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்க வைக்கிற மாதிரி இருக்கும். இந்து சமய அறநிலைத்துறை ஆளுகின் கீழ் உள்ள முதுநிலை அல்லாத திருக்கோயில் நீங்க ஒர்க் பண்றீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா ஆம்னு சொல்லி ஃபில் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இல்லைன்னு விட்டுருங்க. நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு அதுக்கான டீடைல்ஸ் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய பெயர், அதுக்கப்புறம் தந்தை அல்லது கணவர் பேர் கேட்டிருக்காங்க. திருமணமான பெண்களா இருந்தாங்கன்னா அவங்களோட கணவர் பேரை மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பதவி, நீங்க வந்துட்டு எந்த பதவியில் இருக்கீங்க, நீங்க வந்துட்டு எப்போ ஜாயின் பண்ணீங்க, அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்ற கோயிலோட நேம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கோயில ஒர்க் பண்றதுக்கான சர்டிஃபிகேட் நீங்க வந்துட்டு அவங்கள வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்கள்ட்டையும் ஒரு கண்டக்ட் சர்டிஃபிகேட் நீங்க வாங்கி இதில் அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உறுதிமொழி படிவம் கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு உங்க நேமை ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தந்தை அல்லது கணவர் பேரை ஃபில் பண்ணிட்டு என்னைக்கு டேட்டு, பிளேஸ், அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர் போட்டு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல அனுப்பக்கூடிய கவர் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து அட்ரஸை ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இதுல பார்த்தோம்னா உங்களுக்கு வரிசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தோம்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப இளநிலை உதவியாளர் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அதுல வரிசை வந்துட்டு 1, பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர். ஸோ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு போஸ்ட் வைக்கும் அதுக்கான வரிசைன்னு கொடுத்துருப்பாங்க.
அதை நீங்க மென்ஷன் பண்ணி அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். நீங்க ஒரே சமயத்துல நீங்க வந்துட்டு பலவிதமான ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னா ஒரே அப்ளிகேஷன் அனுப்பக்கூடாது. ஒண்ணுமே பாத்தீங்கன்னா செப்பரேட்டான அப்ளிகேஷன் அனுப்புற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி அதோட நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட் வைக்கணும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, இது மட்டும் இல்லாம நீங்க வந்துட்டு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட் வச்சிருப்பீங்க, அதாவது மார்க் ஷீட் மாதிரி வச்சிருப்பீங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்துட்டு எது கம்ப்யூட்டர் கோர்ஸ் எதாவது அடிஷனலா முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இல்ல டைப் ரைட்டிங் முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சிருப்பீங்க. இதோடைய எல்லா ஜெராக்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஒரு கெசட் ஆபீசர்ல நீங்க வந்துட்டு அட்டஸ்டட் வாங்கணும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் மாஸ்டரையோ டாக்டரையோ இல்ல அரசு பதிவு பெற்ற வக்கீல்ட்டே பாத்தீங்கன்னா நீங்க சைன் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட நீங்க வந்துட்டு எல்லா ஜெராக்ஸையும் அட்டஸ்டட் வாங்கி நீங்க வந்து இதுல அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அப்ளை பண்ற போஸ்ட் கவர்ல இந்த ஃபார்மேட்டை தான் பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ரைட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா பணியிட வரிசை எண், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்க வந்துட்டு எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணீங்களோ அதுல இருந்து பணியிட வரிசை எண் இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணீங்க, இங்க பாத்தீங்கன்னா இளைநிலை உதவியாளர் இருக்கு. சோ அதனால அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இளைநிலை உதவியாளர் பணியிடத்திற்கு விண்ணப்பம் சொல்லி அது கீழே பாத்தீங்கன்னா எந்த அட்ரஸ்க்கு டூன் போட்டு எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும், இணை ஆணையர், செயல் அலுவலர், சோ அவங்களோட அட்ரஸை போட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல உங்க அட்ரஸை ஃபில் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி இந்த ஃபார்மேட்டை தான் வந்து அனுப்புற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு போஸ்டல் கவர் வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே நீங்க வந்துட்டு அட்டாச் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும். இந்த போஸ்டல் கவர்ல பாத்தீங்கன்னா 25 ரூபா ஸ்டாம்ப் வந்து நீங்க அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய டூ அட்ரஸை ஃபில் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய டூ அட்ரஸ் இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரம் அட்ரஸ் அதை நீங்க ஃபில் பண்ண வேண்டியதில்லை. இந்த அப்ளிகேஷன் நீங்க அனுப்பின உடனே பாத்தீங்கன்னா இந்த கவர்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய சீல் வச்சு, அதாவது ஃப்ரம் சீல் வச்சுட்டு உங்க அட்ரஸுக்கு அனுப்புவாங்க. சோ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மா உங்களுக்கு அனுப்புற மாதிரி இருக்கும். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 8/1/2025 அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு போஸ்ட்லயோ இல்ல நேர்லயே கொண்டு போயிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.